இதெல்லாம் நமக்கு இருக்கணும். நம்ம தொழிலாளியும் ஒரு சில விஷயங்களை முழுமையாக உள்வாங்கி கொள்ளலாம். நல்ல திடகாத்திரமான உணவுன்னு சொல்கிறாங்க. திடகாத்திரமான உணவுனா நல்ல காய்கறியை எடுத்துக்கோ, அதே போல் பழங்களை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. காய்கறி பழங்க. உடல் நலத்தில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனை இருந்ததுதான் உடனே கவனம் செலுத்துங்க, மருத்துவரை அனுப்பி கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் தொழிலாளி தரப்பில் செய்யலாம். இன்னொரு பக்கம் நிர்வாகம் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இன்னைக்கு போதுமான ஆட்கள் என்பது இல்லை. நம்ம தமிழக அரசுக்கு வேண்டுகோளாகவே வைக்கிறோம். தேவையான நாம்ஸுக்கு இன்னைக்கு டிரைவர் கண்டக்டர் இல்லை. அந்த நாம்ஸுக்கு ஏற்ற அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமனம் பண்ணுங்க. முதல்ல நம்ம வைக்கிறோம். இல்லைன்னா அந்த அழுத்தம் இல்லாமல் அடுத்த நாள் இவர் டியூட்டிக்கு போகிறார். அப்போ அதனால் நாம்ஸ் படி ஓட்டுநர் நடத்துனர்களை நியமனம் பண்ணுங்க. ரெண்டாவது கோரிக்கை, பிறந்த நாள் அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஓட்டுநர்களாக கண் பரிசோதனைன்னு அனுப்புகிறாங்க. கடந்த காலங்களில் என்ன இருந்ததுன்னு சொன்னால், ஓட்டுநர் நடத்துனர் உட்பட அனைவருக்கும் பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் போய் உடம்பை செக்கப் பண்ணிட்டு வா, வருகை பதிவெல்லாம் கொடுத்தாங்க. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா, நம்ம இங்கே கேஎம்சி கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் போய் நீ உடல் பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டு வா, வருகை பதிவு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாங்க. நான் உள்பட பரிசோதனை பண்ணிக்கிறேன், ரெக்கார்ட்லாம் வச்சுருக்கிறேன். அப்போது பல்வேறு விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் டாக்டர் ஆய்வு பண்ணி, உனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, அது கொஞ்சம் சிகிச்சை எடுத்துக்க போங்க, இன்னும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். இப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது இந்த நிர்வாகத்துக்கு நம்ம உழைக்க போகிறோம். நம்ம குடும்பத்தையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு அது பேருதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் அந்த முழு உடல் பரிசோதனை என்பது நடத்தினாங்க. அதையும் நிர்வாகம் நிறுத்தி வச்சுது. இப்போ தமிழக அரசுக்கு நாம் ரெண்டாவது வேண்டுகோளாக வைப்பது, ஒவ்வொரு ஓட்டுநர் நடத்துனரையும் அவர் பிறந்த கண் பரிசோதனைக்கு அனுப்புகிற மாதிரி முழுமையான உடல் பரிசோதனைக்கு நீங்கள் அனுப்புங்க. அதற்கு வருகை பதிவு கொடுங்க. அவர் முழுசாக உடலை பரிசோதனை பண்ணிட்டு போட்டோம். இது 2 கோரிக்கை நம்ம வைக்கிறோம். மூன்றாவது நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இப்போ இறந்த தொழிலாளிக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது. அவர் 1/4/2003 பின் பணியில் சேர்ந்த தொழிலாளி. நல்லா புரிஞ்சுக்கணும், பணியில் சேர்ந்த தொழிலாளி. இப்போ இந்த மாதம் வரைக்கும் அவர் சம்பளம் வாங்கினாரு, அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. சம்பளம் வாங்கினாரு, குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு இறந்துட்டார். வர மாதம் அவருக்கு சம்பளம் வரப்போறதில்லை, அவருக்கு பென்ஷன் வரப்போறதில்லை. அந்த குடும்பத்தின் நிலை என்ன? இதை ஏன் சொல்கிறேன்னா, 90,000 தொழிலாளி 1/4/2003 பின் உள்ள தொழிலாளி. அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன ஏற்படும் என்பது நமக்கு தெரியாது. நம்ம உயிரை நம்ம கையில் இருக்குமான்னு தெரியாது. அப்போது ஒவ்வொரு தொழிலாளியும் நீ புரிஞ்சுக்கணும். பென்ஷன் என்பது நம்முடைய வாழ்வாதாரம். நான் இல்லைனாலும் என் குடும்பம் கூழோ கஞ்சியோ மருந்தோ மாத்திரையோ ஏதோ வாங்கி சாப்பிடும், பிழைக்கும் அப்படின்றதுக்கான ஏற்பாடு தான் பென்ஷன். அந்த பென்ஷனில் போதுமான அக்கறை இந்த புதிய தொழிலாளர்கள் கண்டுகொள்ளன்றது தான் நமக்கு வேதனையாக இருக்குது. உயிரோடு இருக்கிறான், ரிட்டையர்ட் ஆகிறான், நம்ம கண் எதிர்க்க பார்த்துனே இருக்கிறோம். ரிட்டையர்ட் ஆகிறான், அவருக்கு 23 மாதமாக பணப்பயன் இல்லை. இன்னொரு பக்கம் பென்ஷன் இல்லை. வருமானம் இல்லாமல் அந்த குடும்பம், பல ஆயிரக்கணக்கான குடும்பம் வாழ்வாதாரம் இன்றி தவித்து கொண்டிருக்கிறது. அவருனா உயிரோடு இருக்கிறாரியா? இவர் உயிரோடவே இல்லையே, இறந்துட்டார. இப்போ நிற்கதியாக அந்த குடும்பம் விடப்பட்டிருக்கு. வேலுமணி மட்டும் இல்லை, வேலுமணி மாறி பல ஆயிரக்கணக்கான உயிரிழந்த குடும்பங்கள் இறந்து நிற்கதியாக நிற்குதுங்க. இது எல்லா தொழிற்சங்களும் வேடிக்கை பார்க்குது. சிஐடி தொழிற்சங்கமும் அப்படி வேடிக்கை பார்க்கவில்லை. 2013ஆம் ஆண்டு 1/4/2003 பின் பணியில் சேர்ந்த தொழிலாளிக்கு பென்ஷன் இல்லாத ஒட்டி வழக்கு போட்டிருக்கிறோம். 13 ஆண்டுகள் வழக்கு நடந்துருக்குது. இறுதி நிலையில நோக்கி நடக்குது. இறுதி வெற்றி நம்ம நிச்சயம் பென்ஷன் பெறுவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வழக்கில் ஆரம்ப கட்டத்தில் விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இடைக்கால தீர்ப்பு கூறினார். விசாரணை செஞ்சு என்ன சொல்றாருனாக்கா, 2 தீர்ப்பை சொல்றாரு. பணிக்காலத்தில் உயிரிழந்த தொழிலாளிக்கு கழக பென்ஷனை கொடுக்க வேண்டும். கழக பென்ஷன் ஏற்கனவே இப்போ சீனியர் தொழிலாளி பெறக்கூடிய அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்கணும்னு சொல்றான். இப்போ வேலுமணிக்கு அது பொருந்தும். சிஐடி வாங்கி வச்சிருக்கிற தீர்ப்புப்படி கொடுக்கலாம். ஆனால் வேலுமணியை போன்ற உயிரிழந்த பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளிக்கு
இதுவரைக்கும் அந்த நீதிமன்ற தீர்ப்பை நிர்வாகமோ அரசோ கண்டுகொள்ளவில்லை. காலில் போட்டு மீத்து கொண்டிருக்கிறது. புதிய ஓய்வூதிய திட்டம் நாங்கள் யாரும் கேட்கல, நம்ம கேட்கல. புதிய ஓய்வூதிய திட்டம் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைக்கு வரல. மத்திய அரசாங்கம் ஒருங்கிணைந்த பென்ஷன் சொல்லிக்குது. அது மத்திய அரசாங்கத்தோட ஊழியருக்கு சொல்லியிருக்குது. அவங்க அமுல்படுத்துறாங்க. 2 ஆப்ஷனும் சொல்றாங்க. நீ வந்து புதுசு வேணா எடுத்துக்கோ, ஒருங்கிணைந்த பென்ஷன் வேணா எடுத்துக்கோ, உன்னுடைய விருப்பம். 2 பென்ஷனும் சொல்லிட்டாங்க. நமக்கு புதிய பென்ஷனும் இல்லை, ஒருங்கிணைந்த பென்ஷனும் இல்லை. தேர்தல் வாக்குறுதி இப்போது ஆளக்கூடிய திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி அந்த அட்டவணையில் இருக்குது. என்ன சொல்லுகிறாங்கன்னா, போக்குவரத்து தொழிலாளிக்கு பழைய பென்ஷன் திட்டம் வழங்கப்படும் என்கிற தேர்தல் வாக்குறுதி. அதுவும் ஆட்சி இன்னும் ஒரு 8-9 மாதம். இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல. எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டதாக சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் போக்குவரத்து தொழிலாளிக்கு பென்ஷனே இல்லை. சரி, போக்குவரத்து தொழிலாளிக்கு அந்த பென்ஷன் உருவாக்குகிற போது கலைஞர் ஆட்சியில் உருவாக்குகிற போது அப்போ என்ன சொன்னாங்கன்னு சொன்னாக்கா, 98 அது உருவாகி 2000 அது வருகிற போது, அமலுக்கு வருகிற போது, இனிமேல் 98 வேலைக்கு சேரக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளிக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் பொருந்தும் சொல்லுகிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, 98 அந்த ஒப்பந்தம் உருவாகிற போது 98 பின்னாடி வேலைக்கு செய்கிற அவ்வளோ தொழிலாளிக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் பொருந்தும்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ புதிய பென்ஷன் இல்லை, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமும் வரல, பழைய பென்ஷனும் இல்லை, திமுக தேர்தல் வாக்குறுதியும் இல்லை, ஒப்பந்தப்படியான பணியில் சேரக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளிக்கும் பழைய பென்ஷன் திட்டம் சொன்னாங்க, அதுவும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? விழிப்புணர்வு அற்று இருக்கிறோம். 90,000 தொழிலாளி விழிப்புணர்வு அற்று இருக்கிறோம். 23 மாசமா செத்து போனவனா இருந்தாலும் சரி, ரிட்டையர்ட் ஆனவனா இருந்தாலும் சரி, காசு வராது. ரொம்ப கஷ்டம் தொலை, ரொம்ப கஷ்டம். அந்த குடும்பம் படுற அவசகுத கண்ணீர் விட்டு அழுகலாம். அப்போ சிஐடி பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு வழக்கு இறுதி கட்டத்தில் நோக்கி போயினுக்குது. இன்னொரு பக்கம் சும்மா இருக்க முடியுமா? இப்போ நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம், நாளைய தினம் வந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் இணைந்து பென்ஷன் பிரச்சனைக்காக 23 மாதம் கொடுக்காத அந்த பணத்தை பெறுவதற்காக ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு உடம்பு சரியில்லாம் நமக்கு கார்டு இருக்குதுங்க, மருத்துவ காப்பீடு, அந்த கார்டை அவங்களுக்கு கொடுன்றோம், காசு பிடிச்சிக்கொன்றோம். உடல் உபாதெல்லாம் அப்போ தான் அதிகமாக வருது. அந்த கார்டை கொடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இதுக்கு ஒப்பந்தம் பேசுகிறோம், பல தடவை பேசுகிறோம். அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளியின் மீது அரசுக்கு கருணை இல்லாமல் இருக்குது. இதில் என்னங்க இருக்குது, அவன் காசை பிடிச்சின்னு ஒரு கார்டை கொடுத்தா போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டான், அதையும் கொடுக்கல. அப்போது மிகப்பெரிய மோசமான நிலைகளை அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளி இருக்கிறான். ஓய்வு பெற்ற தொழிலாளின்னு நாம தான் சர்வீஸில் இருக்கிறோமே, இப்படி வந்து நாம் நினைக்கக்கூடாது. இன்றைய தினம் நான் பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளி, நாளைய தினம் ஓய்வு பெறுகிற தொழிலாளியாக மாறுவோம். அப்போது அதை புரிந்து கொண்டு நாம் எல்லாரும் இணைஞ்சு ஒவ்வொரு தொழிலாளியும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பான். அவங்க பின்னாடி ஒரு கட்சி இருக்கும், ஒரு தொழிற்சங்கம் இருக்கும். என்ன அது சட்டையை கழட்டி வைக்கிற மாதிரி நீங்கள் கழட்டி வச்சுட்டு வாங்க. தொழிலாளி என்ற ஒற்றை அடையாளத்தோடு வாங்க. எனக்கு பென்ஷன் என்னுடைய வாழ்வாதாரம், என் குடும்ப நடுத்தரவுக்கும் என்ன அதை பெறுவதற்கான முயற்சியில், அதற்கான போராட்டத்தில் நான் ஈடுபட போகிறேன். யாரும் கவலைப்பட மாட்டாங்க. முடிஞ்சு போச்சு. நேற்று வந்து போனாங்க, மாலை போட்டாங்க, அந்த சவகடங்கான மாலை போட்டோம், நம்மளும் போனோம், மாலை போட்டோம், வந்தோம். இதை என்ன பண்ண போகிறோம் அடுத்த கட்டத்துக்கு? வேலுமணியை மாறி அடுத்த தொழிலாளியும் நம்ம இழக்கக்கூடாது. அதுக்கு தான் அரசாங்கத்துக்கிட்ட நாம்ஸ் படி ஆள் எடுன்னு கோரிக்கை வைக்கிறோம். அதுதான் வந்து மெடிக்கல் இதுக்கு பரிந்துரை பண்ணுங்க, முழு உடல் பரிசோதனைக்கு பரிந்துரை பண்ணுங்க. அடுத்ததாக பென்ஷனை பெற்றே தீர வேண்டும். பென்ஷன் இல்லாமல் போக்குவரத்து தொழிலாளி 1/4/2003 பின் பணியில் சேர்ந்த 90,000 தொழிலாளியோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியாது. அந்த அடிப்படையில் நாம் பென்ஷன் பெறுவதற்கான புரிதா, நீதிமன்றத்தை மட்டும் நம்பி பயனில்லை. இன்னொரு பக்கம் அரசை நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. 3500 கோடிங்க. இன்னைக்கு வரைக்கும் 23 மாசத்துல அரசு தர வேண்டிய பணம் 3500 கோடி. டக்குன்னு எடுத்து குத்துற முடியுமா 3500 கோடி? யோசித்து பாருங்க. இன்னும் ரிட்டையர்ட் ஆகினேங்கிறான். அப்போ இதையெல்லாம் அரசிடமிருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும், மருத்துவ காப்பீடு வாங்கி கொடுக்கணும். இன்னொரு பக்கம் நமக்கு பென்ஷனை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான போராட்டம் நாளையிலிருந்து நோட்டீஸ் கொடுக்குற சங்கம நிகழ்ச்சி நடக்க போகுது. ஓய்வு பெற்ற தொழிலாளி வரப்போகிறான், பணியில் இருக்கிற தொழிலாளி 2 பேரும் இணைஞ்சு கைகோர்த்து நிற்க வேண்டும். இதற்கான தொடர் போராட்டங்களை
18ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எடுக்க போகிறாங்க. 22ஆம் தேதி காத்திருப்பு போராட்டம் எல்லா ஹெட் ஆஃபீஸ் முன்னாடியும். தமிழகம் முழுவதும் ஓய்வு பெற்ற தொழிலாளியும் பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கும் இந்த பென்ஷன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டுமென சிஐடி மும்முரம் கட்டி வேலை பார்க்குது. ஏன்னா அந்த கஷ்டம் வலி ஒரு தொழிலாளர் வர்க்க தலைவன்கிற அடிப்படையில் சிஐடி அதை பார்க்குது. அரசு மற்றவர்கள் மற்ற தொழிற்சங்கத்துக்கு அவங்களுக்கு என்ன பார்வை இருக்குதுன்னு நமக்கு தெரியல. அதை பற்றி நம்ம கவலையும் படல. அதனால் நீதிமன்றத்திலும் அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் நம்ம ஜெயிப்போம். இன்னொரு பக்கம் நம்ம அரசு நீ கொடுத்த வாக்குறுதிப்படி எனக்கு பழைய பென்ஷன் கொடு, ஒப்பந்தத்தில் உள்ளபடி ஏன்னா 98க்கு பின் வேலைக்கு சேர்ந்த எல்லாருக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொடு, ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு சேர வேண்டிய 23 மாத பயண கொடு, மருத்துவ காப்பீடை கொடு, இப்படிப்பட்ட உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வெற்றி பெற்று அடுத்த தொழிலாளிக்கு இப்படிப்பட்ட பாதிப்பெல்லாம் வரக்கூடாது என்பதுதான் வேலுமணிக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியா இருக்கும். வேலுமணிக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு வேலுமணிக்கு அஞ்சலியை செலுத்திக் கொண்டு வேலுமணிக்கு வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். ஓட்டுநர் வேலுமணிக்கு, ஓட்டுநர் வேலுமணிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். நன்றி தொடர்களே.